ஆக்சுவலாக இது ஜவு காட்டுங்குதுங்க. வால்பாறையிலே சும்மா அப்படியே எப்படி ஸ்லாட்டாக வந்து இந்த தண்ணி எங்கே எது வரையும் போகுதுன்னு தெரியலையே. அதேமா அடியில் தான் போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பொல்லம் பாருங்களேன். சரி நம்ம போகலாம். நம்ம கேங்கு போயிட்டானுங்க. அப்புறமேட்டுக்கு நாம் லேட்டாக போனால் நமக்கு ஏதோ சொல்லுவானுங்க. நம்ம கிளம்பிடலாம் வாங்க. ஓ இதில் வேறு ஆர்ன் இல்லை. ஏதோ அவனுக்கு கூட போனால் அவனுக்கு முடக்குக்கெல்லாம் ஆர்ன் அடிப்பானுங்க, வளைவுக்கெல்லாம் ஆர்ன் அடிப்பானுங்க. நம்மக்கிட்ட ஆர்ன் இல்லை, வண்டியில் டிஸ்பிளேவே இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அங்கே டவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் அவனுக்கு கூட போயிடலாம். ஆ ஏன் ஏய் ஏய் இல்லைடா கூதான். என்னங்க இது எங்கெங்கேயா வருது? பலமுறை ஒரு முறை ஒருத்த வருமா? ஏய் கேட்றா, எப்பவுமே நம்ம தான். ஓம் நம சிவாய. ஏய் நான்ரா நானு. டேய் இது என்னடா தண்ணி? இது என்னடா தண்ணி? டேய் என்னடா காட்டுலேருந்து இவ்வளோ தண்ணி போகுது? டேய் அங்கேருந்து வர தண்ணியா? ஏன்னா எங்கேருந்துடா வருது? எப்போ? அதான் அங்கே பாரு எவ்வளோ தண்ணி போகுது பாரு. பாய் இருங்க பாய். அப்படியே நர்றா. அதாவது வால்பாறையோட ஹைலைட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வீடியோவாக போடலாம் மாட்டேங்குது. ஏன்னா அந்த அவ்வளோ இடம் ஒரு கொட்டி கிடக்குதுங்க. நரா போலாம். டேய் பெட்ரோல் நரா. புலவர நான் அக்கறை டென்ஷனில் விட்டு ஏற்றிடுவேன். நான் நரா பிளாஸ்ட்டுங்க. பிளாஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. எம்மா உண்மையிலே வால்பாறை ஹைலைட்ஸ் மட்டும் ஒரு வீடியோவாக எடுத்து கட் பண்ணி சும்மா ஒரு சாங்கை சேர்த்து போடலாம் மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது வியூ ஒன்று. ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் தண்ணி வந்துக்க மாட்டேங்குது. இப்போ நின்றுச்சு. மழை காலத்தில் வந்தாங்களா சும்மா பிச்சுன்னு போயிடும். ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது? வண்டார் கொடி ஏன் உள்ளார காயம் அடி கண்டே நடி நீ அன்பான கூடு நீயும். எம்மா ஒருத்த நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஓட்டுறதுக்கு கண் கொள்ளா காட்சியை வால்பாறை வந்து எங்களுக்கு தந்திருக்கு. அவ்வளோ ஒரு ஒர்த்தபுளான பிளேஸு நிறையா இருக்குது. அதாவது எங்களுக்கு இதே போதுன்ற அளவுக்கு இருக்குது. இன்னும் மேலே போய் பார்த்தா தான் நம்ம அதாவது வீடியோவில் சொன்ன அத்தனை ஸ்பாட்ஸும் அத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. இதுவே இப்படின்னா இன்னும் கொடைக்கானல், கொல்லிமலை, ஊட்டி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுங்க. அதுதாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அவ்வளோதான். வால்பாறை வந்துட்டுனா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறோம், மொட்டையாக போடுறோம், அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் என்ன தான் நம்ம சாதிக்க வேண்டியதாகுது. நம்ம சாதிக்கணும்னு நினச்சா சாதனையாக வேதனையாக போயிடுது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாலியாக இருக்கிற லைஃப்பை தான் பார்க்கணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது. அந்த காரு பின்னாடியே நாங்களும் போயிட்டே இருக்கோம்.
மயிலா பூரே மயிலே மயிலே ஒரு இறக போடு பொயிலே பொயிலே அடி கண்ணை வச்சா டப்பாங்குத்து அட கைய வச்சா குமாங்குத்து. உண்மையிலே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லாத தான் ஒரு குறை. இந்த ப்ளூடூத் தூயினோட ஒருத்தனேன்னு சொன்னேன். ஏய் அது இல்லைடா நம்ம அந்த ரோடு, அது வேறடா. ஆர்னே இல்லை, ஆளே இல்லை, பெல்லுன்ற கணக்கா ஆர்னே அடிக்கல. ஆனால் ஆர்னி பிடிச்சி அழுத்தினு உக்காந்தா எப்பறம் அடிக்கும்? பஸ் அது அப்போ அதுவும் அப்புறம் அந்த இக்கட்டான நிலைமையில் தானே வந்து மாட்டுவோம். ஏண்டார் கொடி ஏண்டார் கொடி ஏன் உள்ளார உள்ளொரு காயம் அடிக்கண்டே நடி அடிக்கண்டே நடி அன்பான கூடு நீயும். மொத்தம் 40 இருக்குங்களா? அப்போ தான் 2வது வந்திருக்குமா? ஐயோ இப்போ தான் 2ண்டே வந்திருக்கேன்டா. 40 இருக்கான்டா. Hi bro, love you so much bro, like bro, subscribe bro. என்ன முன்னாடி ஓட்டணும் போகிறோம், மூஞ்சி சூத்தல் ஓட்டுன மாதிரி வச்சுன்னு ஓட்டுன்னு போகிறான் பாருங்களேன். எவ்வளோ பெரிய என்ஜாய்மெண்ட்டு. எப்படி போகிறான் பாருங்க, கம்முன்னு கும்முன்னு. யார் அழைப்பது யார் அழைப்பது? யாருமே அழைக்கல, நான் தான் அழைச்சின்னு போகிறேன் எல்லாத்தையும். ஐயோ எத்தனை நாள் இந்த பிளேஸ் எல்லாம் மறந்துட்டோமா விட்டுட்டோமா? என்னங்க 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 வேற மாதிரிங்க போங்க. ஐயோ ஏய் என்னப்பா இது? சும்மா குறுகிய சாலை மாதிரி கல்லை அடிச்சுட்டு சும்மா கல்லை வெறித்தனமாக போட்டுங்கிறாங்க. இந்த சைடில் இருக்க பில்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசேன்னு இருக்குன்னு. ஐயோ ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு இதமாக அங்கே வந்து சில் ப்ரோ சில் ப்ரோ அந்த மாதிரி சில் பண்ணலாம் மாட்டேங்குது. ஒரு ஒர்த்தபிளான பிளேஸுங்க. என்ன இந்த கல் இவ்வளோ அவசரமாக, இந்த மலை இவ்வளோ அவசரமாக இருக்குது. ஏ ஆயோ என்ன பண்ணுறது? எம்மா பெருசு.